ஏய் நீ அனாதை பயலாடா இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க. ஏய் தம்பி, அவங்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இழுத்துட்டு வாங்கண்ணா. இதுடா கட்டா மடிச்சே. வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ். நம்ம ஐபிஎல் ஸ்குவாட் 1 by 1 அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த வரிசையில மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் டீம் சிஎஸ்கே பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல பாத்துடலாம். லெட்ஸ் வெல்கம் அவர் ரஹ்மான் டிவிலியர்ஸ் அண்ட் ஸ்மித்தியன் ஆன் போர்ட். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து சிஎஸ்கேவோட ஸ்குவாட் அனாலிசிஸ் எல்லாம் ஃபுல்லா பாத்துருவோம். நம்ம இந்த வீடியோல வந்து என்னென்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராபபிள் பிளேயிங் 11, ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், ஹோம் அண்ட் அவே கண்டிஷன், பெஞ்ச் ஸ்ட்ரென்த், ரேட்டிங் அண்ட் பிளே ஆஃப் சான்ஸ் எல்லாத்தையும் 1 by 1 பாத்துருவோம். ஓகே, சோ பிளேயிங் 11 படிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ருத்துராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாதி. சோ இவங்க வந்து டாப் 3 நம்ம சொல்லியிருக்கோம். இதுல ஆப்வியஸ்லி ருத்துராஜ் கெய்க்வாட் அவர் தான் கேப்டன். ஸோ ஹி வில் பி டெஃபினட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சிஎஸ்கேக்கு. அதே மாதிரி கேப்டன்சில எந்த அளவுக்கு ஹீஸ் கோனா டூ அப்படிங்கறத பார்க்கலாம். லாஸ்ட் டைம் நல்லா பண்ணியிருந்தாரு, பட் இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ ருத்துராஜ் கெய்க்வாட் இஸ் அன் ஆப்வியஸ் சாய்ஸ். ஃபாலோட் பை இங்க வந்து டெவான் கான்வே ஆர் ரச்சின் ரவீந்திரா, மேபி எய்தர் ஆஃப் ஒன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ வந்து மேபி இப்ப இருக்கிற ஃபார்ம் அண்ட் இப்ப இருக்கிற கேம் பிளே, அதுவும் ரச்சின் ரவீந்திராவோட டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ், ஃபுட் ஒர்க் எல்லாம் பாக்குறப்போ அவரை வந்து அஹெடா பிளே பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ கண்டிப்பா நானா இருந்தா ரச்சின் ரவீந்திரா தான் ஆடுவேன். வில் டெஃபினெட்லி ஸ்டார்ட் வித் ரச்சின் ரவீந்திரா வித் நோ டியூ ஹேட்ரட் டு டெவான் கான்வே. அதுக்கப்புறம் ஃபாலோட் பை ராகுல் திரிபாதி வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கிறது தான் ஒரு மேட்ரு. ஸோ ராகுல் திரிபாதிக்கும் நேற்று நான் மார்க்கருக்கு சொன்ன மாதிரி தான் ஒரு கிளியர் ரோல் அசைன் பண்ணி ஆல் அவுட் போ, தைரியமா ஆடு பாத்துக்கலாம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் கொடுத்தா கண்டிப்பா ஹி வில் டூ வெல். ஏன்னா சிஎஸ்கே வி நோ எப்படி வந்து பிளேயர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க, அவங்க பொட்டன்ஷியலை கொண்டு வருவாங்க. ரஹானே பார்த்தோம் 2 years முன்னாடி. ஸோ அந்த மாதிரி தே மேக் த பெஸ்ட் அவுட் ஆஃப் பிளேயர்ஸ். அந்த வகையில சிஎஸ்கே ஹேஸ் டு பி அப்ரிஷியேட்டட். ஸோ அதே மெத்தட் வைஸ் ஆப்வியஸ்லி ராகுல் திரிபாதி நல்லா பண்ணுவார்னு எனக்கு தோணுது. திஸ் லுக்ஸ் லைக் பிரிட்டி மச் குட் திங். மேபி கான்வே, ரச்சின் ரவீந்திரா 2 பேருமே டீம்ல விளையாட கூட வாய்ப்பு இருக்கு. ஸ்மித்தியன் ப்ரோ சொன்னதுல வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு சின்ன இதுதான், டெவான் கான்வே வந்துட்டு எய்தர் ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே யாராவது ஒருத்தர் தான் வந்து பிளேயிங் 11ல ஆட முடியும். டெவான் கான்வே மிடில் போறதால எந்த யூஸும் இல்லை. அதே மாதிரி ரச்சின் ரவீந்திரா வந்து ஒரு 4லயோ 5லயோ கொண்டு வரதால எந்த யூஸும் இல்லை. என்னை பொறுத்தவரையும் வந்துட்டு 2 பேர்ல ஒரு ஆள் தான் ஆட முடியும். அந்த பெஸ்ட் சாம்பியன்ஸ் ஆஃப் எல்லா ரீசன்ட் ஃபார்ம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது, எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன்லாம் கம்பேர் பண்ணும்போது ரச்சின் ரவீந்திரா தான் ஆடுவாரு. டெவான் கான்வே அவர் நல்லாவே இதுக்கு முன்னாடி சிஎஸ்கேக்கு பண்ணியிருந்தாலும் இதுல வந்து சான்ஸ் இல்லைன்னு தான் தோணுது. ஸோ அப்படியே நம்ம வந்து மிடில் ஆர்டருக்கு மூவ் ஆயிடுவோம். மிடில் ஆர்டர் பொறுத்தவரையும் சிவம் டூபே, தீபக் ஹூடா, ரவீந்திர ஜடேஜா அண்ட் சாம் கரன் நம்ம சொல்லிடுவோம். ஸோ இதுல வந்துட்டு சிவம் டூபே எப்பவுமே வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மரா இருந்திருக்காரு சிஎஸ்கேவை பொறுத்த வரையும். மிடில் வந்து யாராவது ஸ்பின்னர்ஸ் போட வந்தாங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே அவங்களை அட்டாக் பண்றாரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட், எபிலிட்டி எல்லாத்துலயுமே நோ கொஸ்டின் மார்க்ஸ். மேபி ஷார்ட் பால்ல கொஞ்சம் வீக்னஸ் இருக்கலாம். போன சீசன்ல கூட அந்த லாஸ்ட் மேட்ச்ல ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச்ல கூட அந்த இன்டு த பாடி வந்து டூபேக்கு போட்டு இது பண்ணாங்க. ரொம்ப ட்ரபிள் பண்ணிட்டாங்க, அவங்களால அடிக்கவே முடியல. ஸோ அந்த வீக்னஸை வந்து மற்ற டீம்ஸ் இது பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்தாங்கன்னா மேபி ஷிவம் டூபே வந்து இன்னும் கொஞ்சம் லெஸ் அக்ரெசிவா இருப்பாரு. ஆனா சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் வந்து அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அவரை வந்து கொண்டு வந்துருவாங்க. ஸோ ஷிவம் டூபே இஸ் அ வெரி குட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். தீபக் கூட வந்து ஆன் அண்ட் ஆஃபா தான் இருந்திருக்காரு. ஐபிஎல் பொறுத்த வரையும் வந்துட்டு சில மேட்ச் ரொம்ப நல்லா இது பண்ணியிருக்காரு, சில மேட்ச் அவர் பெருசா இது பண்ணது. அவர் பவுலிங்குமே ஒரு ஆன் அண்ட் ஆஃப் தான், ரொம்ப எஃபெக்டிவான இருந்தது கிடையாது ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். ஸோ வந்துட்டு எனக்கு தீபக் கூடாவோட பெர்ஃபார்மன்ஸை பாக்குறதுக்கு நானும் வெயிட்டிங்க. ஆனா ஐ ஒன்ட் புட் மை மணி ஆன் தீபக் கூடா அந்த மிடில். ஸோ வந்துட்டு தீபக் கூட எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கு அடுத்து வந்து நம்ம ரவீந்திர ஜடேஜா. ஸோ இஸ் அ கன் பெர்ஃபார்மர், இன்டர்நேஷனல் லெவல் கிரிக்கெட்டர். இத்தனை மேட்ச் ஆடி இருக்காரு, சிஎஸ்கேக்கு நிறைய மேட்ச் பினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷன், கன்ஃபார்ம் 4 ஓவர் போட்டுருவாரு. ஃபாஸ்டா ஓவரை போட்டு எக்கானமிக்கலா ஓவரை வந்து தள்ளிடுவாரு. ஸோ அவர் கன்ஃபார்ம் வந்து அந்த பிளேஸ்ல ஆடுவார் அண்ட் ஹி வில் பி மோர் எஃபெக்டிவ் than any other all-rounders in சிஎஸ்கே அப்படின்னு தோணுது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து சிஎஸ்கேவோட சுட்டி குழந்தை சாம் கரன். அவர் வந்து மற்ற டீமுக்கு எப்படி ஆடுறாரோ என்னமோ, ஆனா சிஎஸ்கேன்னு வந்துட்டா அங்க ஒரு பாண்டிங் இருக்கு அவருக்கு. அந்த கோச்சிங் ஸ்டாஃபோட, அந்த ஒரு சிஎஸ்கேங்கிற ஒரு பிராண்டோட, அப்புறம் தோனியோட எல்லாரோடையும் ஒரு பாண்டிங் இருக்கு. ஸோ கன்ஃபார்ம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. பேட்டிங்ல வந்துட்டு அவர் எந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு தெரியாது. ஆனா பவுலிங்ல வந்துட்டு கண்டிப்பா ஒரு 2 to 3 overs அவரை வச்சு மேக்கப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதுல வந்து மிடில் ஆர்டர்ல வந்து தீபக் கூடாவோட பிளேஸ் தான் எனக்கு கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி தோணுது.
மற்றபடி இது கொஞ்சம் நல்ல மிடில் ஆர்டர் தான். இல்ல எனக்கு இதுல கம்ப்ளீட்டா ஒரு மாற்று கருத்து இருக்கு. எனக்கு இந்த மிடில் ஆர்டர் மேல சுத்தமா உடன்பாடு இல்ல. ஏன்னா எனக்கு வந்து பாக்குறப்போ சிவம் துபே வந்து ப்ரோ ஒரு ஒரு டாக்டிக்கலா ஒரு கேப்டன் வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணாருன்னா நீங்க சொன்ன மாதிரி இன்டு த பாடி நல்ல பேஸ் கொடுத்தா ஹி டசன்ட் ஹாவ் தட் டைம் டு ஸ்விங் ஹிஸ் ஆர்ம்ஸ். ஸோ அப்போ ஈஸியாவே வந்து கிரீஸ்ல மாட்டிக்கிறாரு. கண்டிப்பா அனலிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. தே வில் டெஃபினெட்லி do much homework this time and will definitely find a way to sort him out எனக்கு தோணுது. சாம் கரன் மே with the bat I'm not much convinced with Sam Curran's batting performance. ஜட்டு ஓகே பட் அவருமே பேக் எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர்ல இருக்காரு. ஓவரால் டீசெண்டா இருக்கு. பட் தென் எனக்கு விஜய் சங்கர் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஆக்சுவலி விஜய் சங்கரோட டைமிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பாத்தீங்கன்னா கிளாஸா டைம் பண்ணுவார் பாலர், ஸ்பின்னர்ஸ் நல்லா டைம் பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ மேபி விஜய் சங்கரை பிளேயிங் லெவன்ல கொண்டு வந்தா ஐ வுட் பி ரியலி ஹாப்பி. ஹீஸ் அ வெரி நைஸ் பிளேயர். லைக் நல்ல டைமிங் இருக்கு, நல்லா ஈஸியா கிளியர் பண்ண முடியும் பவுண்டரிஸ், அந்த மாதிரி ஒரு டைமிங் வச்சிருக்காரு. ஸோ மேபி ஐ வுட் வாண்ட் விஜய் சங்கர் இந்த பிளேயிங் லெவன். மேபி யாருக்கு போல கொண்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி ஹூடாட் ஆர் ஏதாவது பொசிஷன் ஸ்வாப் பண்ணி பார்க்கலாம். பட் கண்டிப்பா விஜய் சங்கரை டீம்ல வச்சிருந்தா வுட் பி பெட்டர் ஆப்ஷன். அதே மாதிரி தீபக் கூட pretty decent. லக்னோ கொஞ்சம் டீசெண்டா ஆடி கொடுத்தாரு. வில் ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்னு. ஸோ ஓவரால் பிட் டீசென்ட் மிடில் ஆர்டர் தான் ப்ரோ. டு பி வெரி ஹானஸ்ட், நாட் மச் கன்வின்சிங். கண்டிப்பா இது ஒரு மேஜர் ஏரியா ஆஃப் கன்சர்ன் தான். மோஸ்ட்லி ஒரு ட்ரபிள் ஸ்பாட்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு அந்த ராகுல் திரிபாத்தியும் தீபக் கூடாவும் தான் இருக்கும். மோர் ஓவர் இப்போ அந்த 2 பேர்ல யாராவது பர்ஃபார்ம் பண்ணலன்னா நீங்க சொன்ன மாதிரி வேணா விஜய் சங்கர் உள்ள கொண்டு வரலாம். ஆல்ரெடி விராட் கோலி ஆப்ஷன்ஸ்ல வந்து தீபக் கூடா நம்பர் 3 11 இருந்தாரு. அந்த பொசிஷன் தீபக் கூடா கொடுத்துட்டு தீபக் கூடா இப்போ நம்ம பிரெடிக்டட் 11 இருக்காருல்ல, அந்த பொசிஷன் வந்து விஜய் சங்கர் வச்சு ட்ரை பண்ணலாம். மேபி இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணலாம் ப்ரோ வேணுமா. கண்டிப்பா இம்பாக்ட் பிளேயரா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான் கொண்டு வர பார்ப்பாங்க. ஏன்னா வந்துட்டு இருக்கிறது 2 ஃபாஸ்ட் பவுலர் தான் இந்த பிளேயிங் லெவன்ல பாத்தீங்கன்னா. ஒரு சாம் கரன், மதிஷா பத்திரனா 2 பேர் தான் இருக்காங்க. சோ இல்ல மேபி பிட்ச் வந்து ஸ்பின்னுக்கு அந்த அளவுக்கு அசிஸ்டன்ஸ் இல்லாத பிச்சஸ்ல, கொஞ்சம் பேஸ் எடுக்கிற பிச்சஸ்ல மேபி ஒரு ஸ்பின்னரை டிராப் பண்ணிட்டு நீங்க விஜய் சங்கர் கூட ஆட வைக்கலாம். அது would be a very nice choice. சிஎஸ்கே பொறுத்தவரை மேக்ஸிமம் பிளேயிங் லெவன் வந்து எப்பவுமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க ப்ரோ. அவங்க வந்து ஒரு இதுல செட் ஆயிட்டாங்கன்னா வந்துட்டு அதுல தான் இது பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுல வந்துட்டு ஸ்டார்ட் வந்து தீபக் கூட ராகுல் திரிபாதி வச்சு தான் பண்ணுவாங்க. டோர்னமெண்ட் ப்ராக்ரஸ் ஆகும்போது நீங்க சொல்ற மாதிரி யாராவது ஒருத்தர் ஃபெயில் ஆனா அந்த இடத்துல விஜய் சங்கரை கொண்டு வருவாங்க. ப்ரீவியஸ் இயர் சிஎஸ்கே பிளான்ஸ் என்னவா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, தூபே சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா தூபே விளையாடுவாங்க. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா தூபே வந்து வெளில போயிருவாரு, ஒரு எக்ஸ் ஃபேக்டர் ஒரு பவுலர் உள்ள கொண்டு வந்துருவாங்க. அதுதான் சிஎஸ்கேவோட பிளானா இருந்திருக்கு. இந்த வருஷமே அதே தான் பேக் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க சிவம் துபே பத்தி சொன்னீங்க, அந்த இன்டு த பாடி போறது அவர் கொஞ்சம் வீக்னஸ்ன்னு. போன சீசன் அந்த வீக்னஸ் இருந்தது. எப்படி மற்ற டீம்ஸ் பாக்குறாங்களோ சிஎஸ்கே ஒரு பெட்டர் அனலிட்டிக்ஸ் டீம் தான். ஸோ அவங்களும் அதெல்லாம் நோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல அவருக்கு வீக்னஸ் இருக்குன்னா அதுக்கான என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த வீக்னஸ்ல கூட அவங்க ஒர்க் பண்ணியிருக்கலாம், ஒர்க் பண்ணாமே போகலாம். பட் ஒரு தேசம் எடுத்து பாத்தீங்கன்னா சிவம் துபே வந்து பேட்டிங் வந்தாருன்னா ஸ்பின்னர்ஸை போடவே விட மாட்டாரு. நீங்க வந்துட்டு சிவம் துபே பேட்டிங் வந்தாருன்னா நீங்க உங்களோட ஃபாஸ்ட் பவுலரோட போட்டாவை அந்த இடத்துல முடிச்சிருவீங்க. ஸ்பின்னர்ஸை கொண்டு வந்தா அவர் அடிச்சிருவாருங்க. அந்த இடத்துல வந்துட்டு சிவம் துபே வந்து ஒரு பிக் இம்பாக்ட் தான் கிரியேட் பண்ணுவாரு எந்த டீமா இருந்தாலும். இப்போ ஒரு பவுலருக்கு வந்து நீங்க ஸ்பின்னே போட முடியலன்னா அந்த ஃபாஸ்ட் பவுலரை கொண்டு வரீங்க. அப்ப டெத் ஓவர்ஸ்ல நீங்க யாரை வச்சு போடுவீங்க? அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லைன்னா. இதே ஸ்ட்ராட்டஜி தான் சிஎஸ்கே பாஸ்ட் இயர் யூஸ் பண்ணிருக்காங்க. எப்படின்னா எப்படியும் பவர் பிளேயர் சிவம் துபே உள்ள வர போறது இல்லை, மிடில் ஓவர்ஸ்ல தான் வருவாரு. அந்த டைம்ல நீங்க பேசஸ் போடணும்னு நினைச்சாலும் 1 or 2 hours தான் போடுவாங்க. ஒரு மேஜர் பிளேயர் ஒரு மிடில் ஆர்டர்ல ஆடுறாருன்னா அவரோட விக்கெட் வந்து ரொம்பவே குரூஷியல். அதுவும் தூபே மாதிரி ஒரு பிளேயர் ஒன்ஸ் ஹி கேன் டிஸ்ட்ரக்ட் த அப்போசிஷனுங்கிறப்போ அந்த விக்கெட்டோட வேல்யூன்னு ஒன்று இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா 1 or 2 hours கொடுத்து பார்க்கலாம். அதை வச்சு பின்னாடி தே கேன் மேனேஜ் இட். ஆனா அந்த ஓவர்ல விக்கெட் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் கோல்ட். நீங்க சொன்ன மாதிரி மீடியம் பேசஸ் நார்மலா ஸ்லோ கொஞ்சம் பேஸ் இல்லாதவங்க வந்து போட்டா தூபே அடிக்கிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது வந்து 100% ட்ரூ தான். ஏன்னா எக்ஸ்பிரஸ் பேஸ் இருந்தால் தான் ட்ரபிள் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மேபி அவங்களோட எக்ஸ்பிரஸ் பேஸ் பவுலர்ஸ்க்கு 1 or 2 hours கொடுத்து அந்த விக்கெட்டுக்காக தே கேன் கோ ஃபார் கோல்டுன்னு சொல்ல வந்தேன். ஓகே, சோ அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஆக்சுவலா ட்ரை பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு 2 balls ஃபேஸ் பண்ணிட்டு அவர் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி அந்த சைடு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஆப்வியஸா ஓவர் பாஸ் பண்ணிடுவாரு. நெக்ஸ்ட் ஸ்பின்னர் அவர் ரோலே டிஃபைன் பண்ணிட்டாங்க, ஸ்பின்னர் மட்டும் அட்டாக் பண்ணுன்ற மாதிரி. அப்ப ஆப்வியஸா அந்த எக்ஸ்பிரஸ் பேஸ் பவுலர் வரும்போது விக்கெட்டுக்கு தான் ட்ரை பண்றாங்க. அவர் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி பாஸ் பண்ணிடலாம்ல, பாஸ் ஆயிடலாம், மூவ் ஆயிடலாம். ஓகே, நம்ம இப்ப லோவர் மிடில் ஆர்டர் பவுலிங் போயிடலாம். ஸோ சாம் கரனுக்கு அப்புறம் வந்துட்டு MS தோனி. ஸோ வந்து அவர் பேட்டிங்ல வந்துட்டு எனக்கு தெரியல இந்த சீசனா அவரால் வந்து அவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுமான்னு. ஏன்னா ஒரு நீ ப்ராப்ளம் வேற அவர் இருக்கு.
ஆனா தோனி மாதிரி ஒரு ஆள் வந்து டீம்ல இருக்கிறது வந்து அந்த டீமுக்கே ரொம்ப ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி தரும் எப்பவுமே. ஸோ வந்துட்டு அவர் விக்கெட் கீப்பிங்ல இருந்தாலுமே அவரோட இன்புட்ஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும் அந்த டீமுக்கு ஒரு இல்ல இப்போ லாஸ்ட் இயர்லாம் பாத்தீங்கன்னா ஜடேஜாவை கீழே தள்ளிட்டு தோனி மேல வந்துட்டு இருந்தாரு. நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணாரு. உள்ள வந்ததுமே அட்டாக் மோட்ல தான் போனாரு. தோனி அடிச்சா சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர் இந்த சீசன் அடிப்பாரா அப்படின்னா எனக்கு தெரியல, ஒரு கொஸ்டின் மார்க் தான். என்னதான் வந்து சென்னையோட மிடில் ஆர்டர் நான் கொஞ்சம் ஆவரேஜ் சொன்னா கூட எம்எஸ் தோனி த கேப்டன் வந்து ஹீஸ் மேன் ஹூ இஸ் வெல் நோன் ஃபார் மேன் மேனேஜ்மெண்ட். எப்படி வந்து இருக்கிற ரிசோர்ஸ் ஹேண்டில் பண்ணணும், எப்படி டீமை கம்போஸ்டா காமா வச்சுக்கணும், யாரை எப்படி வேலை வாங்கணுங்கிறது தோனிக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த வகையில வந்து என்னதான் டீம் கொஞ்சம் மீடியோக்கரா இருந்தாலுமே ஸ்டில் பீப்புளுக்கு வந்து அந்த சென்னையால பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த பயமோ சென்னையை பார்த்து கொஞ்சம் ஃபியர் இருக்குன்னா அதுக்கு ரீசன் வந்து ஹிஸ் ஐ மீன் த வே ஹி ஹேண்டில்ஸ் பிளேயருங்கிறது ஒரு விஷயம். என்னதான் ருத்துராஜ் கேப்டனா இருந்தாலுமே தோனியோட இன்புட்ஸ், த வே தோனி ஸ்பீக்ஸ் டு பிளேயர்ஸ் வில் டெஃபினெட்லி be a big boost to Chennai எனக்கு தோணுது. Obviously bro, people get aged, so அதனால கொஞ்சம் வேல்யூ குறையும் தான். பவுலிங் பாத்தீங்கன்னா ரவி அஸ்வின் போட்டிருக்கோம், பத்திரனா போட்டிருக்கோம், நூர் அகமது போட்டிருக்கோம், அண்ட் தென் மேபி கலீல் அகமது கூட இம்பாக்ட் பிளேயரா வந்து விளையாடலாம். விச் மீன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியன் ஃபேவர்லாம் கிடையாது. பட் ஆனா ஆப்வியஸ்லி நேதன் எல்லிஸோட இம்பாக்ட் ரீசென்ட் டைம்ஸ்ல எந்த அளவுக்கு நல்லா போட்டிருக்காருன்னு தெரியும். அதே மாதிரி ஹி இஸ் அ ப்ரூவன் கமாடிட்டி ப்ரோ. எல்லா லீக்ஸ்லயுமே ஹி ஹஸ் பவுல்ட் வெல். ஆக்சுவலி அவரோட ஸ்லோயர் ஒன்ஸ், அவரோட வேரியேஷன்ஸ்லாம் will definitely come into picture. He has the best back of the on slower deliveries. கண்டிப்பாவே வந்து it will be very helpful to the team. அதே மாதிரி பத்திரனாவுமே வந்து his action வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து he is not the old பத்திரனான்னு சொல்றாங்க. So which might make CSK to think that Ellis should start. சான்சஸ் கொடுப்பாங்க. ஆனா சாம் கரன் இப்போ எக்ஸிஸ்டிங் பத்திரானாலாம் தாண்டி கொடுப்பாங்கன்னு கேட்டா ரேர் தான். இப்போ பத்திரானாக்கு ஏதாவது ஒரு இன்ஜுரி இல்லாட்டி ஒரு ஆக்ஷன்ஸ் பத்தி ஏதாவது ஒரு கொஸ்டின் மார்க் வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு ட்ரை பண்ணுவாங்க. பத்திரனா பயங்கரமா அடி வாங்குறாரு ப்ரோ. இப்ப ரீசெண்டா வந்து பழைய மாதிரி கண்ட்ரோல் இல்ல, பழைய மாதிரி ஆக்ஷன் ரிலீஸ் பாயிண்டே வந்து கம்ப்ளீட்டா மாறி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஸ்ட்ரைட் ரிலீஸ் பாயிண்ட் இல்லாம ஆங்கிள் வந்து இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் ப்ரோ. நம்ம நிறைய டைம் இல்ல தலைவா, அது ஓகே. ஆக்ஷன் வந்து இன்ஜுரிக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா ரிலீஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு கிளிப்பிங் நான் பார்த்தேன். விச் மைட் மேக் தம் திங்க். பாப்போம். என்னதான் பத்திரானாவோட ஆக்ஷன் டிஃபரா இருந்தாலும், அவர் என்னதான் அடி வாங்கினாலும் சிஎஸ்கே வந்து அவர் வெளியில உட்கார வைக்க மாட்டாங்க. நேதன் எல்லிஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேயிங் லெவன்ல வாய்ப்பே கிடையாது. ஸோ வந்து பத்திரானா தான் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் வந்து ஆட போறாரு. ஒரு இன்ஜுரி இல்ல கண்டிப்பா பத்திரனா அடி வாங்கினாருன்னா எல்லிஸ் ஆடுவார் ப்ரோ. நீங்க பாருங்க 3 மேட்ச் மேல பத்திரனா ஆடினார். அது நீங்க வேற எந்த டீமுக்கு வேணா சொல்லுங்கன்னா நான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் வந்துட்டு அவர் என்னதான் அடி வாங்கினாலும் வந்து அவர் சேஞ்சஸே பண்ண மாட்டாங்க. அவங்க பிளேயிங் லெவன்ல மோர் ஓவர் அந்த சீசன் ஸ்டார்ட் பண்ற பிளேயிங் லெவன் தான் மெயின்டைன் பண்ண பார்ப்பாங்க. தோனி இருக்கிற வரையும் அப்படிதான் இருக்கும். இல்ல ப்ரோ, ஷுவரா கலீல் அகமது யூஸ் பண்ணுவாங்க. அதான் நான் சொல்றேன் ப்ரோ. இப்போ சாம் கரன் யாராவது கொஞ்சம் ஒழுங்கா போறனா அந்த சாம் கரன் ஸ்பாட்ல வேற ஏதாவது ஒரு ஃபாரினர் ட்ரை பண்ணுவாங்க. அந்த டைம்ல நமக்கு ஒரு சிஎஸ்கேக்கு ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் தேவைப்படும். அப்போ கலீல் அகமது ஷுவர் ஷாட் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரீசெண்ட் டைம்ல கலீல் அகமதும் லாஸ்ட் இயர் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. பெரிய பெரிய விக்கெட்லாம் எடுத்து போட்டாரு. அந்த பவுன்ஸ் நல்லா அவருக்கு கிடைக்குது. பட் என்ன சொன்னாலும் கன் பவுலிங் ப்ரோ, வாய்ப்பே கிடையாது. ஜடேஜா, அஸ்வின், நூர் அகமது, கலீல் அகமதுமே நல்ல பவுலர் தான் ப்ரோ. பவர் பிளேலாம் நல்லா ஸ்ட்ரைக் பண்றாரு அப் ஃப்ரண்ட். எல்லிசார் பத்திரனா யார் விளையாண்டாலுமே தே ஆர் வெரி குட் டு தி டீம். அதே மாதிரி டாப் 4ல எடுக்கல, எனக்கு புரியல. திரும்பி எனக்கு அது இல்ல பவுலிங் நல்லா இருக்கு ப்ரோ. ஆப்வியஸ்லி பவுலிங் நான் எனக்கு வந்து இது டாப் பவுலிங் டீம் எந்த டீமோட கம்பேர் பண்ணாலுமே ஆன் பார் வித் எனி டாப் டீம்ஸ் இப்போ இருக்கிற ஐபிஎல்ல. பட் ஆனா பேட்டிங் ஐ எம் நாட் கன்வின்ஸ் ப்ரோ. இந்த பேட்டிங் கண்டிப்பா ஃபிளாட் ட்ராக்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பேட்டிங் எனக்கு தெரிஞ்சு அவங்க எப்படியும் ஆடிடுவாங்க. பவுலிங்னு வந்தீங்கன்னா ஸ்பின் பவுலிங் ரொம்பவே நல்லா இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனா பாஸ் பவுலிங்னு வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஸ்டின் மார்க் தான். சாம் கரன் வந்து நான் தெரியல அவர் பவுலிங் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்ட்டு. அவர் எல்லா இடத்துலயும் அடிதான் வாங்குறாரு. அதனால ஐ டோன்ட் திங்க் ஸோ அவர் இந்த சீசன் மோர் எஃபெக்டிவா இருப்பாருன்னு. கலீல் அகமதுமே நல்லா போடுவாரு, பவர் பிளேல நல்லா போடுவாரு. ஆனா வந்து எந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ், எந்த 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நீங்க டெத்ல யூஸ் பண்ண போறீங்கிறது கொஸ்டின். அகைன் பத்திரானா பத்தி சொல்லணும்னா பத்திரானாவோட பவுலிங் ஆக்ஷன் மேல கேள்விக்குறி வந்துருச்சு. இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து அவர் மேல இருந்து ரிலீஸ் பண்றாரு, எல்லா லீக்ஸ்லயும் அடி வாங்குறாரு. சிஎஸ்கே வந்து அவர் வெளியில உட்கார வைக்க மாட்டாங்க, எல்லா மேட்சும் ஆட தான் போறாங்க. ஸோ வந்துட்டு அவர் பழைய இம்பாக்டா இருப்பாரான்னா கொஸ்டின் மார்க். திருப்பி நீங்க வந்து யாரை வந்து நீங்க டெத்ல போட வைக்க போறீங்க அப்படிங்கிறது தான் பெரிய கொஸ்டின் மார்க். அதே மாதிரி ஸ்பின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அஸ்வின் வந்துட்டு ஓகே நல்லா போட்டிருக்காரு. மற்ற டீம்ஸ்க்கு சேப்பாக்குன்னு வரும்போது அவர் டிஃப்ரெண்டா இருப்பார், அதை நம்ம டோர்னமெண்ட் ப்ராசஸ் ஆகும்போது பார்க்கலாம். ஆனா வந்துட்டு மற்ற டீம்ஸ்ல வந்து கொஞ்சம் ரன் லீக் பண்ணியிருக்காரு அவரோட இதுக்கு.
ஆனா கன்ஃபார்ம் சேப்பாக்குன்னு வரும்போது நல்லா போட்டுருவாரு. எல்லாமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இருக்கு. ஆனா ஜடேஜா வந்து நீங்க கன்ஃபார்மா அவர் மேல வந்து ஒரு 4 ஓவர்ஸ் பெட் பண்ணிடலாம். ஒரு 30 ரன்ஸ் டக் டக்குன்னு வந்து போட்டுட்டு போயிருவாரு. அதே மாதிரி நூர் அகமது வந்து நான் ரொம்பவே ஹையா ரேட் பண்ணுவேன். குஜராத் மாதிரி ஒரு பிச்சில் வந்து ரஷீத் கானாலே டெலிவரி பண்ண முடியாம இருக்கும்போது வந்து நூர் அகமது வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஸ்பின் போலிங் டிபார்ட்மெண்ட் வந்து லீட் பண்ணி டெலிவர் பண்ணி விக்கெட்ஸ்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ வந்து நூர் அகமதை நான் ரொம்பவே ஹையா ரேட் பண்ணுவேன். ஸோ அதான் ஃபாலோவர்ஸ், நான் வந்து பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, பவுலிங் ஃபாஸ்ட் பவுலிங்கும் கன்வின்சிங்கா இருக்கு, ஸ்பின்னும் கன்வின்சிங்கா இருக்கு, பேட்டிங் கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு சொல்றேன். ரஹ்மான் ப்ரோ அண்ட் வேல் ப்ரோ டு சர்டன் எக்ஸ்டென்ட் பேட்டிங் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடுவாங்க, பவுலிங்ல வீக்னஸ் இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, நம்ம இப்போ சிஎஸ்கேவோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த் பார்த்துடலாம். யாராவது ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஆனாலோ அந்த மாதிரி ஏதாவதுனா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு யார் யார் இருக்கா அப்படின்னு எல்லாம் பார்த்துடலாம். ஸோ சிஎஸ்கேவோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரச்சின் ரவீந்திராக்கோ இல்லை வேற யாருக்கோ ஒரு இன்ஜுரினா டெவான் கான்வே நீட்டா உள்ள வந்துருவாரு. எனக்கு ராகுல் திரிபாத்தியோ இல்லை தீபக் கூடாவோ ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாம போனா ஆப்வியஸ்லி விஜய் சங்கர்னு ஒரு சாய்ஸ் வந்து வெளியில வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பவுலிங்ல வந்து பத்திரானாவுக்கு வந்து ஒரு இன்ஜுரி ஆனால் மட்டுமே நேதன் எலிஸ்க்கு அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்கும், இல்லாட்டி அவருக்கும் அந்த வாய்ப்பு எதுவும் கிடைக்காது. ஸோ அதுக்கும் ஒரு பேக்கப் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இன்னொரு வந்து சாம் கரன் ஒரு வேளை ஒழுங்கா போடல, அவருக்கு சீசன் ஒழுங்கா போலன்னா ஜேமி ஓவர்டன் இருக்காரு, கண்டிப்பா அவரையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவரும் டீசெண்டா போடுறாரு, நல்ல ஹிட்டரு. ஸோ அவரால் பவுண்டரிஸ் கிரியேட் பண்ண முடியும், சம் லாங் சிக்ஸஸ் அடிக்கிற கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு. ஆனா அது பேட்டிங்ல அவர் ப்ரூவே பண்ணல ப்ரோ. இந்த ரீசெண்ட் இந்தியா இங்கிலாந்து சீரீஸ்ல ஒரு மேட்ச் ஆச்சு படுவோம், ஒரு மேட்ச் ஆச்சு அடிப்பாருன்னு நானும் பார்த்தேன். ஒரு மேட்ச் கூட அடிக்கல. மேபி ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல பிபிஎல் ஆடினாரு, பட் அதான் அகைன் குவாலிட்டி ஆஃப் பவுலிங் டிஃபர் ஆறப்போ ஸ்ட்ரகிள் பண்றாரு. கண்டிப்பா வந்துட்டு அவர் ஒரு பேக்கப் ஆப்ஷன் தான் ப்ரோ. வேற சாம் கரன் பெர்ஃபார்ம் பண்ணாம போனால் மட்டுமே ஓவர்டனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு, இல்லாட்டி அந்த வாய்ப்பும் அவருக்கு கிடைக்காது. கலீல் அகமது ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, ஒருவேளை அவர் ஏர்லியான் கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுக்கலன்னா மேபி முகேஷ் சௌத்ரியை யூஸ் பண்ண கூட நல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சிஎஸ்கேல ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜஸ்ல வந்துட்டு ஒரு சீசன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு. ஓவராலா வந்துட்டு ஆல்ரவுண்டருக்கும் ஒரு 2-3 பேக்கப் நல்லா வச்சிருக்காங்க, டாப் ஆர்டருக்கும் ஒரு பேக்கப் இருக்கு. ஸோ பவுலிங் அதே மாதிரி இவரு ஸ்ரேயாஸ் கோபாலுமே ஒரு பேக்கப் வச்சிருப்பாங்க ப்ரோ. யாருக்காச்சும் மேபி அவருமே ஒரு நல்ல பவுலர் தான். அது வந்து டைரக்டா அஸ்வினுக்கு தான் ப்ரோ. அஸ்வினுக்கு ஏதாவது இன்ஜுரி ஆனாலும் அது மாதிரி இல்ல ஜடேஜாக்கு ஏதாவது இன்ஜுரி அந்த கன்சர்ன்ஸ் இருந்தா ஸ்ட்ரெயிட்டாவே ஸ்ரேயாஸ் கோபால் ரொம்ப நல்ல பவுலர் ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோபால். முன்னாடிலாம் நல்லா ஆடுவாரு, ஆர்ஆருக்குலாம் ஆடினப்போ. ஒரு டைம் ஆர்சிபியோட அந்த டாப் அந்த ஃபாரினர்ஸ் எல்லாரையுமே எடுத்துருவாரு. ஏபிடி வில்லியர்ஸ், மேக்ஸ்வெல், விராட் கோலி, இந்த மாதிரி டாப் பிளேயர்ஸ் எல்லாரையுமே எடுத்துருவாரு. இதான் வந்துட்டு சிஎஸ்கேவோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த். ஸோ ஓவராலா வந்து பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தும் கொஞ்சம் டீசென்டாவே இருக்கு. சரி, ஓகே. அடுத்து நம்ம வந்து ஹோம் அண்ட் அவே கண்டிஷன்ஸ் பத்தி பார்த்துருவோம். சிஎஸ்கேவோட பிளேயர்ஸ் வந்து ஹோம் அண்ட் அவேல எப்படி பண்றாங்கன்னு. ஸோ என்னோட தாட்ஸ் வந்துட்டு ஹோம் அண்ட் அவேல வந்து சிஎஸ்கே வந்து ஒரு சாலிடா ஒரு பிளேயிங் லெவன் பிக்ஸ் பண்ணி அந்த பிளேயிங் லெவனோட தான் போறாங்க. ஸோ டூபே கன்ஃபார்மா ஒரு இம்பாக்ட் பிளேயரா ஆடுவாரு. டூபே வெளில கூட்டு வந்துட்டு கலீல் அகமது ஆடுவாங்க. அண்ட் நூர் அகமது வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா மேட்சுமே ஆட போறாரு அப்படின்னு தான் தோணுது. பிகாஸ் குஜராத் மாதிரி ஒரு விக்கெட்லயே வந்துட்டு அவர் பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா அவரால் எல்லா விக்கெட்லயுமே அவரோட ஆக்ஷன்ஸ் வச்சு நல்லாவே அவரோட ஸ்பின் பவுலிங் மேல பெட் பண்ணி அவர் நல்லாவே பவுலிங் போட்டு கொடுத்துருவாரு. ஸோ வந்துட்டு மேக்சிமம் ஹோமுக்கும் அவே அப்படின்னு பேஸ் பண்ணி எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க, அதே லெவனோட தான் போவாங்கன்னு எனக்கு தோணுது. ஹோம் கிரவுண்ட்ல வந்து செம ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, இந்த ஸ்பின் காம்பினேஷனோட செம ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவே கண்டிஷன்ல இந்த ஸ்பின்னர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றது பொறுத்து தான் இருக்கு சிஎஸ்கே பெர்ஃபார்மன்ஸ். ப்ரோ இப்போ பாத்தீங்கன்னா ஹோம்ல வந்து தே ஒன்ட் பிளே அகேன்ஸ்ட் லக்னோ அண்ட் ஜிடி. 2 மேட்ச் வந்து ஹோம்ல கிடையாது. லக்னோவோட ஆட மாட்டாங்க, ஜிடியோட ஆட மாட்டாங்க, விச் இஸ் ஃபைன். அதே மாதிரி அவேல வந்து பாத்தீங்கன்னா தே வில் நாட் பிளே அகேன்ஸ்ட் டிசி அண்ட் எஸ்ஆர்ஹெச். டெல்லியோடய மேட்ச் கிடையாது, ஹைதராபாத்லயும் மேட்ச் கிடையாது. ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபிளாட் ட்ராக், நல்ல பேட்டிங் பாரடைஸ். ஸோ அங்க வந்து சென்னைக்கு மேட்ச் இல்லாது, கண்டிப்பா அவங்களுக்கு they will feel better, they will take it in both hands. இல்ல நான் ஃபிளாட் ட்ராக்னா ஒழுங்கா ஆட மாட்டாங்கன்னு சொல்லல, பட் ஆனா ஆப்வியஸ்லி மற்ற டீம்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறப்போ மேபி they would feel happy to not play in Delhi and SRH. அதே மாதிரி டீம் பிளேயிங் 11 இதெல்லாம் பாக்குறப்போ ஆப்வியஸ்லி ஹோம்ல வந்து தே ஆர் அ டீம் டு பி ஸ்கேட் ஃபார் ப்ரோ. ஏன்னா கண்டிப்பா நூர், ஜட்டு, ஆஷ் எல்லாமே வந்து அதுவும் பிச் கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணுச்சுன்னா போட்டு திருப்புன்னு திருப்பிடுவாங்க. ஸோ
விசிட்டிங் டீம்ஸ் வில் டெஃபினெட்லி ஸ்ட்ரகிள். அதுவும் சர்டன் டீம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பின் பிளேயிங் எபிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மாட்டிப்பாங்க. அவேல வந்து ஐ வுட் லைக் டு வெயிட் அண்ட் வாட்ச் ப்ரோ. எப்படி வந்து ஆடுறாங்க, அது நீங்க சொன்ன மாதிரி ஸ்பின்னர்ஸ் எப்படி போடுறாங்க அப்படிங்கிறது வில் லைக் டு வெயிட் அண்ட் வாட்ச். நூர் அஹமத் வில் ஆப்வியஸ்லி டூ இஸ் பெஸ்ட். ஆனா மத்தபடி டீமா அஸ் அ டீமா எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறது வில் லைக் டு வெயிட் அண்ட் வாட்ச். சொல்ற மாதிரி ப்ரோ, ஸ்பின்னர்ஸ்லயே வந்துட்டு 2 டைப் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஒரு ஸ்பின்னர் வந்து அந்த பிச்சோட அசிஸ்டன்ஸ் பொறுத்து தான் அவங்களோட பவுலிங்கே அன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். அது மாதிரி ஸ்பின்னர் தான் நூர் அகமது சொல்லலாம். நீங்க குல்தீப் யாதவ், சஹல் அந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ்லாம் வந்துட்டு அந்த கேட்டகரியில சொல்லலாம். இப்போ வந்துட்டு ஒரு குர்னால் பாண்டியா, ஜடேஜா இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிச்சில் அசிஸ்டன்ஸ் இருக்கோ இல்லையோ அவங்களோட பவுலிங் வந்துட்டு ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க எக்கனாமிக்கலா இருக்காங்க, நல்ல சக்சஸும் ஆயிருக்காங்க அதனால. ஸோ வந்துட்டு அவே பிச்சில் வந்துட்டு நூர் அகமது ஃபெயில் ஆனா கூட ஜடேஜா, அஸ்வின் வச்சு அந்த இடத்த வந்து அவங்க மேக்கப் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹோம் அவேல அவங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. அவங்களோட வீக்னஸ்லாம் பேஸ் பவுலிங் தான். அது வந்து ஹோம்ல வந்துட்டு ஒரு கலீல் அகமது வந்து ஸ்லோவர் ரன்ஸ் போட்டாலோ இல்ல சாம் கரனோட ஸ்லோவர் ரன்ஸ் ஒர்க் ஆகும். ஆனா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாட்டா விக்கெட் எஸ்ஆர்ஹெச்சோ இல்ல சின்னசாமியோ இல்ல ஈடன் கார்டன்ஸ் போனாங்கன்னா வந்துட்டு அந்த ஸ்லோ பவுலிங்லாம் வந்துட்டு அவங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு தெரியாது. அதனாலதான் டெத்ல வந்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி கன்சர்ன்ஸ் இருக்கு. ஹோப்பிங் பத்திரானா டஸ் வெல். பத்திரானாவும் ஒழுங்கா வரலன்னா வந்துட்டு ரொம்பவே ப்ராப்ளம். ஸோ அடுத்து நம்ம சிஎஸ்கே டீம் அவுட் ஆஃப் 10 ரேட் பண்ணிடுவோம். அதே மாதிரி அவங்க பிளே ஆஃப் போவாங்களா இல்லையான்ட்டு சொல்லிடுவோம். ஸோ நம்ம ஒப்பீனியன் எல்லாம் கொஞ்சம் ஹானஸ்டா வச்சிருவோம். ஸ்டார்ட் வித் வேல்பூஜன். நான் வந்து ஒரு 8 ரேட் பண்ணுவேன் சிஎஸ்கேக்கு. ஆப்வியஸா எனக்கு வந்து எல்லாமே பேலன்ஸ்டா தான் தெரியுது. டீமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் 8 ரேட் பண்ணுவேன். கண்டிப்பா பிளே ஆஃப்ஸும் வருவாங்க எனக்கு தோணுது. ஓகே, அகைன் சென்னை வந்து ஐ வுட் ரேட் 7 ப்ரோ. 7.3, 7.4 மேக்ஸிமம். பிகாஸ் அதான் மிடில் ஆர்டர் கன்சர்ன்ஸ். ஐ எம் நாட் கன்வின்ஸ் வித் தேர் பேட்டிங். மேபி நல்லா இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி மற்ற டீம்ஸ்லாம் வந்து தே டெஃபினெட்லி லுக் ஸ்ட்ராங்கர் வித் மச் மோர் இன்டிமிடேட்டிங் பேட்டிங் லைனப். பட் ஆனால் சென்னை வந்து எனக்கு என்ன ஒரு ஃபியர் ஆஃப் தாட் இருக்குன்னா, எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒரு நார்மலான டீம் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சு கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் தான் சைக்காலஜிக்கலா பேக் ஆஃப் த மைண்ட்ல நான் சொல்றது தப்பாயிரும் தோணுது. ஆனா பியூர் கிரிக்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ல மற்றதெல்லாம் யோசிக்காம ஹானஸ்டா சொல்லணும்னா ஐ டோன்ட் திங்க் தே வுட் மேக் இட் டு தி பிளே ஆஃப்ஸ். பட் யா வில் லைக் டு வெயிட் அண்ட் வாட்ச். பட் ஆனா அவங்க பவுலிங் தே ரியலி லுக் ஸ்ட்ராங்கர் ப்ரோ. பவுலிங் மேல எனக்கு எந்த இதுவும் இல்லை, பேட்டிங்னால தான் நான் சொன்னேன். ஓகே, மனசை தடமாத்திக்கங்க. தடமலை அடிச்சு வெளுத்து வாங்க போகுது. என்னை பொறுத்த வரையும் நான் ஆர்சிபிக்கு கொடுத்த அதே ரேட்டிங் தான் சிஎஸ்கேக்கும் கொடுப்பேன். ஒரு 7.5 to 8 அந்த ரேஞ்சில். பிகாஸ் வந்துட்டு ஆர்சிபிக்கு நான் ஒரே ஒரு கன்சர்ன் என்ன சொன்னேன்னா, அவங்க ஸ்பின் பவுலிங் மட்டும் வீக்கா இருக்கு, மற்றபடி அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஸ்குவாட். ஆனா சிஎஸ்கேக்கு அதே மாதிரி வரும்போது நான் அதே ஆப்போசிட்டா சொல்றேன். அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் வந்து வீக்கா இருக்கு, மற்றபடி அவங்களோட ஸ்குவாட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரே ஒரு கன்சர்ன் ஃபாஸ்ட் பவுலிங் தான். மிடில் ஆர்டர் பேட்டிங்கும் அவங்க டீசென்டான ஒரு பேக்கப் வச்சிருக்காங்க. ஸோ வந்து அதை வச்சு அவங்க மேக்கப் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. ஸோ வந்துட்டு நான் ஒரு 7.5 to 8 கொடுப்பேன் சிஎஸ்கேக்கு. அண்ட் 3rd பிளேஸ்ல ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. ஸோ நான் பிளே ஆஃப்ஸ் வர மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன். வேல் ப்ரோ அண்ட் ரஹ்மான் ப்ரோ கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ஸ்ல டிராப் பண்ணுங்க. ஓகே, வித் திஸ் we can conclude this video. Let's see in next video. Next video வந்து எம்ஐ பத்தி அனலைஸ் பண்ண போறோம். ஓகே, இதுவரையும் வந்து ஸ்மித்தியன் ப்ரோ வந்து எந்த டீமையுமே ரிவ்யூ பண்ண டீம் எதையுமே குவாலிஃபை பண்ணல. ஸோ அட்லீஸ்ட் எம்ஐயாவது குவாலிஃபை பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கிறேன். அது குவாலிஃபை பண்ணலன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் அவரே ஃபேஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம எம்ஐ பத்தி அடுத்த வீடியோல ரிவ்யூ